நம்மளை ஒரு ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்காக கண்ட கருமத்தில் ஆடை எடுத்து போடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுறன்ற பேரில் சம்மந்தமே இல்லாத ஆட்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்து பேன் பண்ணப்பட்ட ஆட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அரவிந்த். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வஸ்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போது லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் கம்பெனி. இதில் வெளியில் எங்கேயே கிளம்பிட்டு இருக்கான். கிளம்புறவன் அந்த சென்ட் எடுத்து எங்கே அடிக்கிறான் பாருங்க. இவன் அடிச்சுட்டு எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு போகிறான். பொதுவாக தியேட்டரில் சென்டரில் சீட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் பண்ணி உள்ளே போகும்போது திரும்பிட்டு போவோம்ல. அப்படி போகும்போது அந்த பொண்ணு அவன் பட்டெக்ஸை மோந்துக்கிட்டே பின்னாடியே போதான். அது அந்த சென்ட்டோட எஃபெக்ட் தான், பார்த்துக்கோங்க. அவன் பாய் ஃப்ரெண்டு முழிச்சுக்கிட்டு பார்க்குறான். ஏண்டா கொஞ்சமாவது லாஜிக் இருக்காடா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சென்ட் ஆடு தான். இதில் சட்டாக் அப்படின்னு ஒரு பிராண்டு. அந்த பையன் அந்த சென்ட் எடுத்து பட்டாக்குன்னு அடிச்சுட்டு டென்டல் டாக்டர்கிட்ட போகிறான். டென்டல் டாக்டருக்கு போனோன்னே உள்ளே போனால் அந்த ஒரு பொண்ணு டாக்டர் வருது. அந்த பொண்ணு வேறு ரொம்ப அழகாக இருக்குங்க. சரி பல்ல தான் செக் பண்ணணுன்னு பார்த்தா அவன் சட்டை பட்டனெல்லாம் கழட்டி விட்டுவிட்டு இது ஆர்காசமாயி அவனை போட்டு படாத பாடுபடுத்துது. தூக்குதா ஒரு கட்டத்துக்கு மேலே இதோட சட்டையும் கழட்டி அந்த பையனை குஜிலி மஸ்து பண்ணிடுது. டேய், அந்த சென்ட் எங்கே தான்டா விற்கிது சொல்லுங்கடா, நாங்களும் 2 பாக்கெட்டை வாங்கி போடுறோம்டா. இன்னும் நிறைய சென்ட் ஆட்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. சென்ட் ஆடை விட்டு கொஞ்சம் வெளில போவோம். சென்ட் ஆடு என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். ஒரு பொண்ணு குளத்துக்கரைக்கு துணி துவைக்க வருது. சுற்றி வயசு பொண்ணுங்கள்லேருந்து வயசானதுங்க வரைக்கும் அங்கே தான் இருக்குதுங்க. சரி ஏதாவது காசிப் பேசுங்க, இல்லைன்னா நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது, இல்லை சாரி விளம்பரமாக இருக்கும்னு நான் நினச்சேன். வந்த பொண்ணு கூடையிலேருந்து ஜட்டியை கழட்டுச்சு. ஜட்டியை எடுத்து குளத்தில் போட்டு துவைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ரைட்டு, இது வேறு ஏதாவது ஆடாக இருக்கும்னு நான் நல்லா உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜட்டியை போட்டு அந்த பொண்ணு படாத பாடுபடுத்துது. அது கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லேயே அங்கே சுற்றி இருக்கவங்கலாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இவன் இந்த ஜட்டியே இந்த பாடுபடுத்துகிறாளே, நைட் அவன் புருஷங்காரனை என்ன பாடுபடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆர்டிபிஎஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா ஜட்டி விளம்பரம். ஒரு ஜட்டி விளம்பரத்தை ஒரு பையன் இல்லாமே எடுத்திருக்காங்க. பார்த்தீங்களா, என்ன ஒரு பிளானிங்கடா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் ஒரு சென்ட் ஆடு தான். என்னடா அரவிந்த் எல்லாமே சென்ட் ஆடாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பொதுவாக பார்த்துருக்கீங்களா, அந்த சென்ட் ஆடு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே எடுப்பாங்க. எப்பயுமே சம்மந்தமே இல்லாத கான்செப்ட் வச்சு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆடு பொதுவாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆக்சென்ட் இருக்குல்ல, அதை சாக்லேட் ஃப்ளேவரோ ஒருத்தர் அடிச்சுட்டு போகிறாங்க. தேட்டரில் போய் உட்காந்தா சுற்றி இருக்கிறவங்களாம் போட்டு உடம்பு கண்ணை கிண்ணம் போட்டு நக்கி எடுக்கிறாளுங்க. இவன் பஸ் ஸ்டாப்பில் இன்னும் மூக்கெல்லாம் உடச்சி கொடுப்பான், பார்த்துருக்கீங்களா. இதை தாண்டி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு மாதிரி பார்க்குது. என்னன்னு தெரில, அதை கட் பண்ணிட்டாங்க, பேன் எடுத்து போட்டாங்க. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கணும் பின்னாடி என்ன நடக்குது. பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க பொண்ணு பட்டெக்ஸை கடிச்சு போடுறா. அவன் சாக்லேட் மாதிரி இருக்கான்னா அதுக்குன்னு நம்மளையும் கடைசியில் சென்ட் அடிக்க வச்சுருவாங்க எப்படி இருக்கு. வந்து டோரிட்டோஸ்ன்னு சிப்ஸ் இருக்குல்ல, அது ஆடு. இவங்க சும்மாவே வில்லங்கமாக தான் எடுப்பாங்க. பார்க்கில் ஒருத்தன் உட்காந்து இந்த டோரிட்டோஸ் சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடில் ஜாக்கிங் போகிற ஒரு பொண்ணு நின்று அந்த சிப்ஸை பாக்கெட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்படி வந்து எட்டி பார்க்குது. தாயில் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். சரின்ட்டு அடுத்த நாள் ஒரு ஜாகிங் போகும்போது அதே மாதிரி வந்து பார்க்கும்போது சிப்ஸ் எல்லாத்தையும் அவன் எங்கே விட்டு வைக்கிறான் பாருங்களேன். ஏன்டா டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது தெரியுமா, தலைவன் ஒருத்தர் பின்னாலேருந்து ஓடி வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆட்ஸ் இருக்கு. ஆனால் அதனால் நான் லிஸ்ட் எடுக்கல, கண்டென்ட் எழுதலை. அதனால தான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் லிஸ்ட்டில் இந்த மாதிரி காமெடியான பேன் செய்யப்பட்ட இல்லை பொதுவாக லாஜிக் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி ஆட் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை கிரியேட் பண்ணுறேன். விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் AD 007. டடா.